தை பிறந்தா வழி பிறக்கும் இல்லையா? அதே மாதிரி பொங்கல் மட்டும் இல்லைங்க. எல்லார் வீட்லயும் ஹாப்பினஸ் கூட பொங்கி வரும். ஒரு பேன்ல 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு போட்டு, நல்லா கை சூடு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில போட்டு நல்லா அத வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இத ஒரு ப்ரெஷர் குக்லயோ, இல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பாட்லயோ பண்ணலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணியிருக்கேன். தாராளமா கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பில, அப்புறம் கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். அப்பதான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி, பைத்தம்பருப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அரிசிக்கு 4 1/2லேருந்து 5 டம்ளர் தண்ணி விடலாம். நான் 4 1/2 தண்ணியும், ஒரு 1/4 கப்பு பாலும் விட்டுருக்கேன். இது வெண்பொங்கல் அப்படிங்கிறதுனால. இன்ஸ்டன்ட் பாட்ட மூடி வச்சுட்டு, ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்க. இது கூட சட்னியோ, இல்ல சாம்பாரோ, இல்ல பொங்கல் கூட்டோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரன்ச் வேணும்னா, திருப்பியும் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில ரோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம்.